நாம டெய்லி எடுக்கிற எல்லா முடிவுமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், யாரை நம்பலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி இது எல்லாத்தையுமே நாம தான் யோசிச்சு நாம தான் முடிவு பண்றோம் அப்படிங்கிற மெதப்புல தான் எல்லாருமே இருப்போம். ஆனா உண்மையில சீனே வேற. நமக்கு தெரியாமலேயே நம்முடைய மூளைக்குள்ள சில மனப்பிரமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. மனப்பிராந்தின்னு சொல்றாங்கல்ல. உண்மையை சொல்லணும்னா அதுதாங்க நம்முடைய பல முடிவுகளுக்கு ஸ்கெட்ச் போடுது. சுருக்கமா சொல்லணும்னா நம்மள ஆட்டி வைக்குது. இன்னொரு விஷயம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நாம பண்ற பல தவறுகளுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு அந்த மாதிரி நம்மள ஆட்டி வைக்கிற ஒரு 14 மனப்பிரமைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மள நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நிறைய முடிவு எடுக்கிறதுல தவறு செஞ்சிருப்போம். இனிமே எடுக்கிற நம்மளுடைய முடிவுகளையும் இன்னும் தெளிவா எடுக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1. கன்ஃபர்மேஷன் பயாஸ். இது என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்பிட்டோம்னா அந்த நம்பிக்கையை சப்போர்ட் பண்ற மாதிரி வர நியூஸை மட்டுமே தேடி படிப்போம். அதை தான் நம்புவோம். இதுவே நம்ம நம்புறதுக்கு எதிரா எது வந்தாலும் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவோம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரை பிடிக்கும் வச்சுக்கோங்க. அவரு செம்மப்பா, சூப்பர் கேரக்டர்ப்பா அப்படின்னு நீங்க நம்புனா அவரை பத்தி வர நல்ல நியூஸை மட்டும் ஷேர் பண்ணுவீங்க. அதுவே அவரை கழுவி ஊத்துற மாதிரி நியூஸ் வந்தா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் எதிர்க்கட்சி சதி அப்படின்னு கண்ணை முடிப்பீங்க. சோசியல் மீடியாலாம் இது டெய்லி நடக்கிற கூத்து தானே. இதுதான் கன்ஃபர்மேஷன் பயாஸ். 2வது பேண்ட் வேகன் எஃபெக்ட். அதாவது கூட்டத்தோட கோவிந்தா போடுறது. சிம்பிளா சொன்னா 100 பேர் ஒரு விஷயத்த செஞ்சா நாமளும் கண்ணை மூடிக்கிட்டு அதையே செய்யறது. ஒரு புது மாடல் போன் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த போனையே வாங்குறாங்க. உங்ககிட்ட அதை விட நல்ல போனே இருந்தாலும் எல்லாரும் வாங்குறாங்க, அதனால நம்மளும் வாங்குவோம் அப்படின்ட்டு தேவையே இல்லைனாலும் அந்த பொருளை வாங்குறது. அதாவது நம்ம தேவைக்காக இல்ல, மற்றவங்களுக்காக வாழ்றது. 3வது ஆங்கரிங் பயாஸ். இது ஒரு செம டெக்னிக். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு முதல்ல கிடைக்கிற தகவலை மனசுல ஆணி மாதிரி அடிச்சு வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு துணி கடைக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க ஒரு சட்டையோட விலை 3000 ரூபாய் அப்படின்னு போட்டு அதை அடிச்சுட்டு 1500ன்னு போட்டிருக்கு, அதை கொடுக்குறாங்க. நமக்கு முதல்ல கண்ணில் பட்ட அந்த 3000 ரூபாய் தான் மனசுல நிக்கும். அடே அப்பா, 1500 ரூபாய் குறைச்சிருக்காங்க இந்த சட்டைய அப்படின்னு தோணும். ஆனா அந்த சட்டையோட ஒரிஜினல் விலை 1000 ரூபாய் கூட இருக்கலாம். ஆனா நீங்க 3000 உங்க கண்ணில் பார்த்த அந்த முதல் தகவல் நம்மளை ஏமாத்திருச்சு. 4வது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். நம்ம ஞாபகத்துக்கு டக்குன்னு வர ஒரு விஷயத்தை வச்சே முடிவு பண்றது. இப்போ அடிக்கடி டிவிலயோ அல்லது பேப்பர்லயோ விமான விபத்தை பத்தி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதனால பிளைட்ல போறதே ஆபத்து அப்படின்னு பெரும்பாலான பேர் முடிவு பண்ணுவாங்க. ஆனா கணக்குப்படி பார்த்தா ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்டை விட பிளைட் ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. மீடியாவில் நம்ம முதல்ல அப்படி பார்க்கறதுனால அதை அப்படியே நம்பிடுறோம். 5வது செல்ஃப் சர்விங் பயாஸ். இது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு குணம். ஜெயிச்சிட்டா எல்லாம் என்னாலதான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறது. தோத்துட்டா அவனாலதான் போச்சு, சூழ்நிலை சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது அடுத்தவங்க மேல பழிய போடுறது. பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா நான் நல்லா படிச்சேன், பாஸ் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டா கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்துச்சு, சரியில்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நம்முடைய ஈகோவை காப்பாத்திக்கிற ஒரு சின்ன தந்திரம், அவ்வளவுதான். 6வது ஹாலோ எஃபெக்ட். இது என்னன்னா, ஒருத்தர் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா அவங்க புத்திசாலியா நல்லவங்களா இருப்பாங்கன்னு நாமளே கற்பனை பண்ணிக்கிறது. இல்லனா ஒரு பெரிய சினிமா நடிகர் ஒரு பொருளை விளம்பரப்படுத்தினா அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு அந்த பொருளை வாங்குறது. அந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க மேல ஒரு ஒளிவட்டத்தை, அதாவது ஹாலோவை உண்டாக்கிடுது. அதனாலே அவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறது. 7வது பிலீஃப் பெர்சிவரன்ஸ். இது என்னன்னா, நம்ம நம்புற ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாலும் இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா நிக்கிறது. இந்த ராசிக்காரங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இல்லங்க அப்படிலாம் இல்லங்க, அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை மறுத்தாலும் நான் பார்த்த வரைக்கும் அவங்களாம் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது இதுக்கான ஒரு நல்ல உதாரணம். 8வது ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ். நம்ம திறமைய நாமளே அளவுக்கு அதிகமா எடை போடுறது. இந்த வேலையை நான் அரை மணி நேரத்துல முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் இழுத்தடிக்கிறது. இல்லனா ஷேர் மார்க்கெட்ல நான் கணிக்கிறதெல்லாம் தப்பே ஆகாது அப்படின்னு அதீத நம்பிக்கையில ஓவரா பணத்தை போட்டு மொத்தமா இழக்கிறது. இதெல்லாம் தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். 9வது ஹைண்ட்சைட் பயாஸ். இது என்னன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்பவே தெரியும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது. கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா தோத்ததும் நான் அப்பவே சொன்னேன் இவன் சரியா ஆட மாட்டான்னு இப்படி சொல்லுவாங்கல்ல. அதாவது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானி மாரி பேசுறதா இதெல்லாம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் இதான் நெசம். 10வது நேரேட்டிவ் ஃபேலசி. சம்பந்தமே இல்லாத 2-3 விஷயத்த ஒன்னா சேர்த்து நமக்கே நாம ஒரு கதையை கட்டிக்கிறது. உதாரணத்துக்கு காலையில பூனை ஒண்ணு குறுக்க போகுது, அப்புறம் ஆபீஸ்ல பாஸ் திட்டாரு, சாயங்காலம் பாத்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இதெல்லாம் தனித்தனியா வேற வேற நேரத்துல நடந்த சம்பவம். அப்புறம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கிட்டு காலையில பூனை குறுக்க போனதுக்கு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு கதையை விடுறது. அதாவது உங்க வாழ்க்கையில ரேண்டமா தற்செயலா நடக்கிற சம்பவங்களை ஒன்னா சேர்த்து நீங்களே ஒரு கதையா பின்னிக்கிறது. இதுவா தான் இருக்கும், அதுவா தான் இருக்கும், இல்ல இந்த காரணம் தான் அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில இந்த 3த்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 11வது சங்க் காஸ்ட் ஃபேலசி. இது ஒரு மோசமான பழக்கம். ஒரு விஷயத்துல நேரத்தையோ இல்ல பணத்தையோ போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு அது தப்பான பாதை தான் நம்ம போனது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இவ்வளவு தூரம் அதை பண்ணிட்டோமே அப்படின்னு அதுல இருந்து வெளியில வராம இருக்கிறது. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க
ஒரு மொக்கையான படத்துக்கு போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோமே அப்படின்னு அந்த படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறோம்ல, அந்த டார்ச்சரை அனுபவிக்கிறோம்ல, அந்த மாதிரி. 12வது சோஷியல் ப்ரூஃப். 10 பேர் ஒரு ஹோட்டல்ல கூட்டமா சாப்பிட்டா அப்போ அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் அப்படின்னு நாமளும் அங்க போறது. இல்லனா ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த ஹோட்டல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அங்க போறது. இன்னொன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு பொருளை நீங்க ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் போட்ட ரிவ்யூவை பார்த்துட்டு எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அப்புறம் நாம அதை வாங்குறது. இதோட யதார்த்த மனநிலை பாத்தீங்கன்னா மத்தவங்க செய்யறத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர்றது தான் அது. 13வது இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத விஷயத்த கூட நாம தான் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு ஒரு மாயையில இருக்கிறது. அதாவது கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்திருந்தா தான் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நம்புறது. உதாரணத்துக்கு போன வாட்டி நான் சோஃபா கார்னர்ல உட்கார்ந்திருந்தேன், இந்தியா ஜெயிச்சிருச்சு, அதனால இந்த வாட்டி நான் சோஃபா கார்னர்ல உட்காருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி. இதுவே கொஞ்சம் நெகட்டிவா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் சொல்லுவாங்க லாட்டரி சீட்டுக்கு நானே நம்பர் செலக்ட் பண்ணா பரிசு கிடைக்காது, வேற ஒருத்தரை விட்டு செலக்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறது. இது எல்லாமே ஒரு மாதிரியான பிரமை தான். 14வது இன் குரூப் பயஸ். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். நம்ம ஆளுன்னு ஒரு பாசம் வர்றது, நம்ம ஜாதி, நம்ம மதம், நம்ம ஊர்காரவங்கன்னா நல்லவங்க திறமையானவங்க நினைக்கிறது, மத்தவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளியே பாக்குறது. எங்க ஊர்காரங்க மாதிரி வருமா அப்படின்னு சொல்றது கூட இதுல ஒரு வகை தான். இது சமூகத்துல ஒரு பிரிவினையை உண்டாக்குற பிரம்ம, அவ்வளவுதான். இந்த 14 விஷயமும் ஏதோ சைக்காலஜி புக்ல இருக்கிற ஒரு தியரி கிடையாது. இது தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற மேஜிக், நம்ம செய்யற செயல்கள். இப்போ நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் இப்படி இருக்கோங்கிறத பத்தியோ இல்ல நாம இப்படி இருக்கோங்கிறத நொந்துக்கிறதோ இல்ல அடுத்தவங்களை விமர்சனம் பண்றதுக்காகவோ கிடையாது. நம்ம சிந்திக்கிற விதத்திலையும் நம்ம சிந்தனையிலையும் இப்படி சில குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை நாம ஒரு முடிவு எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம உஷாரா கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இனிமே நீங்க ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போது ஒரு செகண்ட் யோசிங்க, நான் ஏன் இந்த முடிவை எடுக்கிறேன், இதுல ஏதாவது மனப்பிரமையோட விளையாட்டு இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இந்த ஒரு சின்ன கேள்வி உங்களை நிறைய நீங்க பல செய்ய போற தப்புகள்ல இருந்து காப்பாத்தலாம், உங்களை ஒரு சூப்பரான சிந்தனையாளரா மாத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.